கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்ற வாரத்தில் உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய வருகை என்பதை குறித்து பார்த்திருந்தோம். தொடர்ந்து இப்பொழுது திருச்சபையாக பணத்தை கையாளுகின்ற காரியத்தை குறித்து பவுல் எந்த விதமாக மக்களுக்கு போதித்திருக்கிறார், எந்தெந்த காரியங்களுக்காக பவுல் மக்களிடத்திலே பணத்தை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரத்திலே ஏற்கனவே பல ஆலோசனைகளை கொடுத்துவிட்டு ஏற்கனவே பவுல் கொரிந்து மக்களுக்கு ஒரு காரியத்தை கூறியிருக்கிறார். அந்த காரியத்தை மறுபடியும் அதை மேலும் சரியாக எப்படி செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை அவர் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய பின்னணி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எருசலேமிலே வாழுகிற கிறிஸ்தவர்கள் மிகுந்த துன்பத்திலே காணப்படுகிறார்கள். அங்கே பஞ்சம் காணப்படுகிறது. அந்த நிமித்தம் மட்டுமல்ல, அங்கே மக்கள் படக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது, உபத்திரவம். அப்போ இது நிமித்தம் அங்கே மக்கள் வறுமையிலே, பசி கொடுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ இங்கு கொரிந்து பட்டணத்திலே இவர்கள் அந்த அளவுக்கு பஞ்சம் இல்லாத மக்கள் மட்டுமல்ல, கொரிந்து மட்டுமல்ல, பல மக்கதோனியா இப்படிப்பட்ட பல நாட்டு மக்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அங்கே எருசலேமில் உள்ள மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் துன்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் தர்ம பணத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, வெறும் ஏதோ ஒரு இடத்துல வருகிறவங்க உலகமெங்கும், அன்றைக்கு உலகமெங்கும் பரவியிருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கிறார்கள். நாம் இந்த காரியத்தை 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும், 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலும் வாசிக்க முடியும், கலாத்தியர் புஸ்தகத்திலும் வாசிக்க முடியும். இதை போன்ற காரியங்களை ஏன் பவுல் இந்த காரியங்களை எல்லாம் எழுதுகிறார் என்று சொன்னால், எல்லா சபைகளை குறித்தும் எழுதுகிறார் என்று சொன்னால், அப்போ அந்த அளவிற்கு எருசலேமிலே மிகுந்த கொடிய உபத்திரவம் இருந்தது. அந்த அளவிற்கு மக்கள் அவதிப்படுகிற சூழல் அன்றைக்கு இருந்தது. அவர்களால் வேலை செய்து சாப்பிட முடியாத அந்த அளவுக்கு உபத்திரவங்கள், பஞ்சம் அங்கே காணப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு எல்லா இடங்களிலிருந்தும் உதவி கிடைத்தால்தான் அவர்களால் சர்வை பண்ண முடியும் என்கின்ற சூழல் ஏற்பட்டதால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அன்பின் அடிப்படையில் அவர்களுக்கு பணம் அனுப்பி உதவி செய்ய வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவை குறித்து அதை எப்படி செவ்வையாக செய்யலாம், அதை எப்படி சிறப்புடன் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் தான் பவுல் தன்னுடைய கடிதங்களிலே கடைசியாக அதை குறித்தும் எழுதியிருப்பார். இங்கே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும்போது அவர் எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து. அப்போ கொரிந்து மக்கள் ஏற்கனவே சேர்த்து கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் எருசலேமுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து சேர்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த பணம் அப்படி அவர்கள் ஏற்கனவே எடுத்த முடிவை, இந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு நாம் பணம் அனுப்ப வேண்டும். இது அந்த கொரிந்து சபையாக ஒன்றித்து இணைந்து எடுத்த அன்பின் அடிப்படையிலே, ஒரு அவர்கள் மேல் உள்ள கரிசனையின் அடிப்படையிலே எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவின் அடிப்படையிலே அந்த தீர்மானத்துக்கு பவுல் மெச்சிக்கொண்டு எழுதுகிற காரியம் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன ஆலோசனை கொடுக்கிறேன்? கலாத்திய சபைக்கு நான் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தேன், அந்த அடிப்படையை நீங்களும் பின்பற்றுங்கள் என்பதாக எழுதுகிறார். கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். இப்போ கலாத்திய நாட்டு மக்களும் என்ன செய்கிறார்கள்? எருசலேமுக்கு பணம் அனுப்ப தீர்மானித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, இந்த அடிப்படையிலே பணம் அனுப்பலாம், இப்படி அனுப்பினால் நாம் அதிகமாக சேர்த்து அவர்களுக்கு கொடுக்க முடியும், அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி கலாத்திய மக்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். நம் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை பார்க்கும்போது அங்கே மக்கதோனியா சபையார் என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி பணம் அனுப்புகிறார்கள் என்கிறதை குறித்து பவுல் எழுதியிருப்பார். மக்கதோனியா சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களை மிகுந்த உபத்திரவத்தில் இருக்க தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே மக்கதோனியா மக்களை பாராட்டி பவுல் அங்கு எழுதியிருப்பார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 சகோதரர், மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறார், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்று சொல்லி மக்கதோனியா சபையும் கொடுக்கிறார்கள். இங்கே நாம் ஏற்கனவே படித்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே பவுல் இங்கே யாரை குறித்து சொல்கிறார்? கலாத்திய நாட்டு மக்கள் அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள், எருசலேமுக்கு பணம் அனுப்புவதற்காக, பரிசுத்தவான்களுக்கு பணம் அனுப்புவதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சபையாக இணைந்து
ஒரு இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது, அவர்களுக்கு அவர்களால் அதை சமாளிக்க முடியாது என்று சொல்லி அந்த இடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய பணம் அனுப்ப தீர்மானித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நியாயமான தேவை இருக்கிறது. இங்கே பணம் பிரிப்பதற்கு நியாயமான ஒரு தேவை இருக்கிறது. இது அநியாயமான ஒரு காரியத்திற்காக அல்ல, அல்லது தங்களுடைய சுய பெருமையை நிலைநாட்டுவதற்கு ஏதுவாக அல்ல. ஒரு நியாயமான தேவை, அதுவும் தங்களுக்காக அல்ல, பிறருக்காக. அப்போ இங்கே ஒரு நியாயமான தேவையை சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அதற்காக மக்கள் ஒன்றிணைகிறார்கள். ஒன்றிணைந்து நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி கட்டாயத்தின் பேரில் அல்ல, மன விருப்பமாக கொடுக்கலாம் என்று சொல்லி அங்கே தீர்மானிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த பணத்தை குறித்து இது நாம் காணிக்கை பணம் அல்லது தசமபாக பணம் என்கின்ற முடிவுக்கு வரக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே பவுல் பேசின அநேக காரியங்கள் இன்றைக்கு காணிக்கை வாங்குவதற்காகவும் தசமபாகம் பிரிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இல்லை, புதிய ஏற்பாட்டிலே நாம் இன்றைக்கு சபைகளில் இருக்கிற அந்த காணிக்கை பணத்தை குறித்தோ அல்லது தசமபாகத்தை குறித்தோ எங்கும் பேசப்படவே இல்லை. புதிய ஏற்பாட்டிலே காணிக்கையும் கிடையாது, தசமபாகமும் கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அங்கே கூறுகிறது. இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தானியேல் புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து வந்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூடாக, அதற்கு முந்தைய வசனங்களில் இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படுவார், மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனால் தமக்காக அல்ல என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கார். மக்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதிவிட்டு தொடர்ந்து அதை குறித்து எழுதும் போது அந்த வாரம் பாதி ஆகும் போது என்று சொல்லி வரும். அதிலே இயேசு கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக தானியேல் கூறியிருப்பார். எபிரேய புஸ்தகத்திலே கூட இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை எபிரேய ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. பிதாவானவர் அல்லது தேவன் மக்களிடத்திலிருந்து பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. இந்த கடவுளுக்கு நான் காணிக்கை கொடுத்தது கடவுளை பிரியப்படுத்தலாம், அப்படி அல்ல, கடவுள் அதை விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுது, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதில்லை என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தினுள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக பிதாவிடத்திலே சம்பாஷிப்பதாக இந்த ஒரு தீர்க்க தரிசன பகுதி அங்கே பழைய ஏற்பாட்டிலே உண்டு, சங்கீத புஸ்தகத்திலே. அப்போ அதை குறித்து இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். அப்போ பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் நானே வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வந்ததாக இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பவனாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை என்று சொல்லி தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம் பலி செலுத்தி அல்லது காணிக்கை செலுத்தி அதன் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பேன், அப்படி நமக்கு ஆசீர்வாதம் தருகிற இல்லை, இது அதெல்லாம் புதிய ஏற்பாடு. இங்கே இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதுனால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறானோ, அப்பொழுது உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்படுகிறான். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதுதான் ஆசீர்வாதம். மற்றபடி நான் ஆண்டவருக்கு ஒன்றை கொடுத்து அதன் மூலம் ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்கிறேன், நான் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக, இது அல்ல, அப்படி செய்ய முடியாது, அது தேவனுக்கு பிரியம் அல்ல. அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த காணிக்கை என்கின்ற வார்த்தை அது எந்த அடிப்படையில் நான் பயன்படுத்தலாம் என்று சொல்லி நான் பின்பாக பேச வருகிறேன். பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இன்றைக்கு சபைகளில் இதிலிருந்து எடுத்து கையாளப்படுகிற வசனங்கள், இன்றைக்கு சபைகளில் பிடிக்கின்ற இந்த காணிக்கை போடுகிற காரியத்திற்கோ அல்லது தசமபாகம் வாங்குகிற காரியத்திற்கோ உரித்தானது அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். மக்களிடத்தில் காணிக்கை வாங்குவதற்காக சில வசனங்களை தவறாக விதத்தில் ப்ரொஜெக்ட் செய்து காண்பிப்பார்கள். தசமம் வாங்குவது அந்த வசனம் அதற்குறித்து எழுதப்படவில்லை என்பதை தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும். பவுல் இங்கே தெளிவாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிற காரியம்,
பரிசுத்தவான்களுக்காக இந்த இடத்துல வாழ்கிற யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் எருசலேமிலே, அன்றைக்கு எருசலேமிலே தான் கஷ்டம் இருந்தது. அங்கே வாழ்கிற கிறிஸ்தவர்களைத்தான் குறித்து போல் எழுதுகிறார். அங்கே வாழ்கிற மக்கள் கஷ்டத்திலே அவதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவர்களுக்காக சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற, ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள், அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்பதற்காக. அதை குறித்து கலாத்திய மக்களுக்கு ஒரு திட்டத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். கலாத்திய நாட்டு மக்கள் ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் அடிப்படையிலே கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் செய்யுங்கள். அது என்ன திட்டம்? என்ன திட்டம் என்றால், பவுல் இப்போது தூர இடத்துல இருக்கிறார் அல்லவா, இங்கிருந்து கொரிந்து சபைக்கு வந்த பிறகு திடீரென்று மக்கள் பவுல் வந்து விட்டார், நாம் அன்றைக்கு அந்த எருசலேம் சபைக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி இருந்தோமே, இப்போ கொஞ்சம் எடுங்கள் பணத்தை புரட்டுங்கள் என்று சொல்லி திடீரென்று போய் புரட்டி பவுலிடத்துல கொடுத்து, பவுலே நீங்கள் அங்கே எருசலேமுக்கு கொண்டு கொடுங்கள், அப்படி அந்த நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி நீங்கள் அவசர அவசரமாக பணத்தை திரட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்பொழுதே சிறு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று சொல்லி பவுல் ஒரு சிறு சேமிப்பு திட்டத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். என்ன சிறு சேமிப்பு திட்டம்? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் தந்தன் வரவுக்கு தக்கதாக, உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு, தந்தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும், கட்டாயம் அல்ல இவ்வளவுதான், 10% தான், ஒரு 5% தான், 50% கட்டாயம், உங்களுடைய வரவுக்கு தக்கதாக எதையாகிலும், இது யாருக்குரியது? கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறோம், அப்படி அல்ல, மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல் கொண்ட அன்பினால் நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்னீர்கள் அல்லவா, அதற்காக எதையாகிலும் தங்களிடத்திலே சேர்த்து வைக்க கடவன், தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அப்போ இந்த வசனத்தை கூட அநேகர் எப்படி புரிந்து கொடுக்கிறார்கள், இந்த வசனத்தை காண்பித்துதான் வார வாரம் காணிக்கை போட வேண்டும் பவுல் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் எழுதியிருக்கிறதா, தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் காணிக்கை போட வேண்டும் என்று சொல்வார்கள். பவுல் அப்படி சொல்லவில்லை. அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். புரிந்து கொள்ளுங்கள், வாரத்தின் முதல் நாள் தோறும் உங்களுடைய வரவுக்கு தக்கதாக உங்களிடத்திலே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு வரம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு டப்பாவிலோ எதிலோ ஒன்றை போட்டவை ஒவ்வொரு வாரம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்த பணம் பெரிய அளவிலே இருக்கும். அப்போ அது அங்கே எருசலேமில் கொடுக்கிற அந்த போது மக்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும், உங்களுக்கும் சிரமம் இல்லாது இருக்கும். காரணம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6 மாதம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளும். அந்த 6 மாதம் முடியும் போது அது ஒரு பெருந்தொகையாக இருக்கும். அது இந்த மக்களுக்கும் எளிதாக இருக்கும், அவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், பெரிய தொகையாக இருக்கும். ஆனால் இப்படி நீங்கள் செய்யாமல், இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில் இல்லாமல் திடீரென்று தான் 6 மாதம் கழித்து வரும்போது நீங்கள் ஐயோ நான் இப்பொழுது பணம் கொடுக்க, இவர்களுக்கு அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, என்ன செய்வது? காரணம் சேமித்து வைக்கவில்லை அல்லவா. அப்போ திடீரென்று என்ன செய்வது? பவுல் வந்து விட்டார், அவர் கொடுத்து அனுப்ப வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று சொல்லி கையில் கிடைக்கிறது ஏதோ ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் கிடைக்கும், இல்லை என்றால் என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த நேரத்தில் தலையை போட்டு பித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே கலாத்திய நாட்டு மக்களுக்கு நான் அந்த திட்டம், அவர்களுக்கு செயல்படுத்துகிற ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன? அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் வாரத்தின் முதல் நாள் தோறும் சேர்த்து உங்களிடத்திலே சேர்த்து வைக்கணும், தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன், சபையிலே கொண்டு காணிக்கை பட்டியலே போட கடவன் என்று அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பவுல் கூறின இந்த திட்டத்தை பயன்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேமில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பலாம் என்று சொல்லி ஏகமனக்காக சிந்தித்து ஒத்துக்கொண்டீர்கள், வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அதை செயல்படுத்துவதற்கு கலாத்திய நாட்டு மக்கள் ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார்கள், அதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நீங்களும் அந்த திட்டத்தின்படி செய்யுங்கள். அது என்ன திட்டம்? ஒரு நல்ல சிறு சேமிப்பு திட்டம். வாரந்தோறும் வாரத்தின் முதல் நாளிலே உங்களுடைய வரவுகளை செலவுகளை கணக்கு பார்த்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, அவர்கள் மேல் எவ்வளவு அன்பு, அந்த கொடுக்கக்கூடிய அந்த அன்பின் அடிப்படையிலே ஒரு பெட்டியிலே போட்டு வையுங்கள். இப்படி ஒவ்வொரு வாரமும் போடுங்கள். ஒரு நாள் நான் திடீரென்று வருவேன். அடுத்த கட்டம், பவுல் திடீரென்று வரும்போது அந்த பணத்தை எல்லாம் பவுலுக்கு கொடுத்து எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லவில்லை. அப்போ முதலாவது பவுல் காணிக்கை, இன்றைக்கு நடைமுறையில் இந்த சபைகளில் சொல்லுகிற அந்த காணிக்கை தசமத்தை குறித்து பவுல் எங்கேயும் எழுதவில்லை. இங்கேயும் அப்படித்தான், 2 கொரிந்தியர் புத்தகத்திலையும் அப்படித்தான்.
காணிக்கை குறித்து எழுதவில்லை, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம பணத்தை குறித்து தான் எழுதியிருக்கிறார். அப்போ அடுத்து இந்த தர்ம பணம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும்? முதலாவது, பணம் சேர்க்கப்பதற்கு ஒரு ஒன்றாக கூடு வருகிற ஒரே மனமுள்ள ஒரே சத்தியத்தை பின்பற்றுகிற மக்கள் ஒன்றாக முடிவெடுத்து ஒரு காரியத்திற்கு வாக்கு கொடுக்கிறார்கள். இந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அது ஒரு நல்ல திட்டம், நல்ல சிந்தை. அப்போ அந்த மக்களுக்கு எப்படி பணம் சேர்க்கலாம், கொடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு திட்டம். அது என்ன திட்டம்? சிறு சேமிப்பு திட்டம். இப்போ பணம் சேர்ந்து விட்டது, இப்போ பவுல் வரக்கூடிய அந்த காலம் வருகிறது, அல்லது அதை அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த காலம் வருகிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? எல்லாரும் என்னிடத்திலே பணம் தருங்கள். பவுல் வந்துட்டு என்னிடத்திலே தாருங்கள், நான் கொண்டு கொடுத்து விடலாம். இன்றைக்குள்ள சூழ்நிலையை சொல்லுகிறேன். கொரோனா வந்தது. கொரோனா வந்தபோது தமிழக அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களால் முடிந்ததை அரசாங்கம் ஒரு கணக்கை அறிவித்து இதில் போடுங்கள் என்று சொன்னது. இதுக்கு அதற்கான சரியான மக்கள் எவ்வளவு தொகை போடுகிறார்கள், நாங்கள் எந்தெந்த விதங்களில் செலவு செய்வோம், எல்லாம் கணக்கு சரியாக காண்பிப்போம் என்று சொல்லி தமிழக அரசாங்கம் சொன்னது. அநேக மக்கள் என்ன செய்தார்கள்? அதில் அரசாங்கத்துக்கு பணம் போட்டார்கள். அதன் நிமித்தம் அநேக மக்களுக்கு அரசாங்கம் நிவாரணங்களை கொடுத்தது. மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் இப்படி போட்ட காரியங்களை எல்லாம் சப்ளை செய்தது. தமிழகத்தில் 4 மாவடியிலே ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் எனக்கு பணம் அனுப்புங்கள், எங்க 4 மாவடி இயேசு விடுவிக்கிறாருக்கு பணம் அனுப்புங்கள், நாங்கள் கொண்டு போய் நீங்கள் எனக்கு அனுப்புகிறதை நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுப்போம். ஏண்டா? அதான் தமிழக அரசாங்கமே சொல்லி அது தமிழக அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுக்கலாம் என்று சொல்லி. நான் அழிவர் இல்லை, நீங்கள் என்னிடத்தில் அனுப்புங்கள், நான் அரசாங்கத்துக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இவர் தன்னுடைய ரசிகர்களிடத்திலே சொன்னார். பவுல் அந்த மாதிரி கிடையாது. நீங்களெல்லாம் சேர்த்து வைத்து விட்டு என்னிடத்தில் தாருங்கள், நான் கொண்டு போய் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா அப்பதானே கமிஷன் அடிக்க முடியும். இப்போ 4 மாவடிக்கு அனுப்பினதிலே அந்த தொகையிலே பெரிய வித்தியாசம் இருந்தது. முதல்ல ஒரு கணக்கு சொன்னார்கள், அடுத்து பின்பதாக அந்த அவர்கள் ஏற்கனவே சொன்ன கணக்கை விட குறைவாக இருந்தது கொண்டு கொடுத்தது அந்த அந்த இது வரும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாது கிறிஸ்தவத்திலே. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பணம் சேர்த்து விட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுலே நல்ல ஆள், உங்களுக்குள்ளே இருக்கிறதுலே ஒரு நல்ல ஆள், அவர்களுக்கு நேரடியாக கொண்டு கொடுக்கட்டும், என்னிடத்துல எல்லாம் தர வேண்டாம். வருங்கள், நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்திலே நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நீங்க என் கையில தந்து நான் கொண்டு கொடுக்க மாட்டேன். நான் வரும்போது நீங்க இந்த பணத்தை உங்க சர்ச்சில் இருக்கிற மக்கள்ல யார் உங்களுக்கு நம்பகத்தன்மையோ அவர்களிடத்துல இவ்வளவு பணத்தை எண்ணி இவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. அவங்க கொண்டு போறதுக்கு அங்கு அவர்களை அங்கீகரிப்பதற்கு நான் பவுலுடைய கடிதம் என்று சொல்லி நான் அவர்களுக்கு லெட்டர் தர்றேன் என்று சொல்லி பவுல் சொல்லுங்க. பவுல் அந்த பணத்தை நேரடியாக வாங்கவில்லை, பவுல் அந்த வேலையை செய்யவில்லை. நீங்கள் உதவி செய்கிறீர்கள், அது உங்கள் கையாலேயே நடக்கட்டும், நீங்கள் கொண்டு போங்கள். உங்களுக்கு அதுக்கு தேவையான சப்போர்ட் ஒரு லெட்டரா அவங்களை உங்களை யாருன்னு தெரியாது, கொரிந்து சபை மக்கள் உள்ள எல்லாரையும் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் பவுலே தெரியும். இப்போ பவுலுடைய லெட்டர், நாங்கள் பவுல் சொல்லி வருகிறோம் என்று சொல்லி போனால் அப்படியா என்ன வந்துறீங்க, நாங்கள் சபையாக உங்களுக்கு உதவி செய்ய இவ்வளவு பணம் கொண்டு இருக்கோம். அப்போ இதுதான் பவுல் செய்தார். நீங்கள் செய்கிறதை நீங்கள் நேரடியாக செய்யுங்கள், இல்லை நீங்கள் எனக்கு தந்து நான் போய் செய்தால் அது பெரும்பாலும் என்னுடைய உதவி போல காண்பிக்கப்படும். இன்னைக்கு பெரும்பாலான ஊழியக்காரர்கள் ஸ்தாபனங்கள் எல்லாம் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறது. மக்களை நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் பேர் வாங்கிக் கொள்கிறோம். மக்கள் பெருந்திரளாக மக்கள் அனுப்பும்போது ஒரு 5 கோடி ரூபாய் அனுப்பினால் இவர்கள் உல்லாசமாக வாழ்கிற வாழ்க்கை, இவர்களுடைய ஆடம்பர தேவைகள் எல்லாம் போக ஒரு 2 கோடி ரூபாயை வைத்து உதவி செய்வார்கள். அங்கே 3 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. எதன் மூலம்? இந்த இன்றைக்கு இருக்கிற பிரபலமான ஊழிய ஸ்தாபனங்கள் மூலம். இவர்கள் சொல்லுவார்கள், பார்த்தீர்களா நாங்கள் 2 கோடி ரூபாய் உதவி செய்திருக்கிறோம், 2 கோடி ரூபாய் எங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக உதவி செய்திருக்கிறோம். அடா பாவிகளா, இது நேரடியாக மக்கள் செய்திருந்தால் 5 கோடிக்கான உதவி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அந்த வித்தியாசம் புரிகிறதா? அப்போ பவுல் இங்கே
மக்களை நேரடியாக இன்வால்வ் பண்ண வைக்கிறார். தான் அதிலே இன்வால்வ் ஆகவில்லை. நீங்கள் என்னிடத்திலே தந்து நான் கொண்டு கொடுக்கும், அப்படி அல்ல. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதிலே நல்ல மக்கள், நம்பகத்தன்மை உள்ள மக்கள், அவர்களை அனுப்புங்கள். அவர்கள் அந்த பணத்தை, உங்களுடைய பணத்தை நீங்களே கொண்டு போய் கொடுங்கள். அதற்கு நான் உதவி செய்கிறேன். அதற்கு தேவையான நிருபங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. நான் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே வரலாம். நான் கண்டிப்பாக உங்கள்ட்ட எல்லாம் வரமாட்டேன். ஒருவேளை வாய்ப்பு இருந்தாலும் நான் வரலாம். நான் மக்கதோனிய நாட்டின் வழியாக போகிறபடியால் மக்கதோனிய நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திலே வருவேன். அன்புக்குரியவர்களே, இதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார் இந்த காரியம். அப்போ இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், காணிக்கை என்பது ஒரு ஆராதனையின் ஒரு காரியம். காணிக்கை என்பது கட்டாயம் நம்ம இந்த இதுக்கு கொடுத்தாக வேண்டும், தசமபாகம் கொடுத்தாக வேண்டும், அப்பொழுதுதான் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்கின்ற அடிப்படையில் புதிய ஏற்பாட்டிலே எங்கும் காணப்படவில்லை. மாறாக புதிய ஏற்பாட்டில் இந்த பணம் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் தர்ம பணம், மக்கள் மேல் கொண்ட அன்பின் அடிப்படையில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பணம் பிரித்தார்கள் ஒருமனப்பட்டு. அதுவும் ஒரு காலத்தில் ஒரு 5 மாதம் கழித்து தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 5 மாதம் கொண்டு போய் சர்ச்சிலே போடவில்லை, அவர்கள் தாங்களாகவே வைத்திருந்தார்கள். இப்போ இன்றைக்கு அதே போல முடிவெடுக்கலாம். இப்போது நாம் சேர்ந்து சபையாக சேர்ந்து நல்ல காரியம் செய்ய போகிறோம், இதற்கு நாம் பணம் எல்லாம் சபை மக்கள் எல்லாம் ஒத்துழைத்து சிறு சிறு சேமிக்கலாம். ஒருவேளை சிலருக்கு ஒரு ஐயர் வீட்டில் சேமித்தாலும் அது காணாமல் போய்விடுகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் வேண்டுமானால் இங்கே வந்து சேமிக்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை. அவனவன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தங்கள் மன விருப்பத்தின், அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். யார் காணிக்கை அல்லது இந்த தர்ம பணத்தை கொடுக்கிறார்களோ, யார் யாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்களோ, அது தீர்மானிக்கிறோடுமே மக்கள் அறியது. அது மக்களுடைய அவர்கள் மேல் கொண்ட அன்பு, இவர்களுக்கு எவ்வளவு வருகிறது, இவர்களுடைய வருமானம், இதெல்லாம் சார்ந்தது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு போதவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? 5 கொடுத்தால் அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம், 10 கொடுத்தால் அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். இல்லை, அவள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. இங்கே நீ இப்படி அவர்களுக்கு தர்ம சகாயம் அனுப்பினால் கடவுள் உங்களுக்கு பெரிய அளவில் கோடியாக தட்டுவார் என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்படி ஆசை வார்த்தைகளை எல்லாம் காண்பிக்கவில்லை. ஆகவே மன விருப்பம்படியான ஒரு உற்சாகமான தர்ம பண சகாயத்தை தேவை உள்ளவர்களுக்காக ஏற்கனவே திட்டம் பண்ணினபடி சரியான திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார்கள். கலாத்திய சபையிலே பார்த்த திட்டம் நன்றாக இருந்தபடியால் அந்த திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். இது ஒரு நல்ல திட்டம் இருந்தால் இந்த திட்டங்களை ஒரு இடத்தில் நல்ல பார்க்கிற போது ஒரு நல்ல திட்டம், மக்களுக்கு பயன்படுகிற ஒரு திட்டம் என்றால் அதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் செய்வது தவறல்ல. அதே போல 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது மக்கதோனியா இதில் உள்ள மக்கள் செய்கிற அந்த காரியம் அவருக்கு பிடித்து போகிறது. அதை இங்கே இந்த கொரிந்து சபையில உள்ள மக்களுக்கு பாராட்டுகிறார். அவர்கள் இவ்வளவு மக்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், அந்த கஷ்டப்படுகிற மக்கள் மேல் எவ்வளவு பாரம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஆகவே தான் அது 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 அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கிருபை, மக்கதோனியருக்கு கடவுள் கொடுத்த கிருபை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். என்ன, அவர்களே மிகுந்த கொடிய தரித்திரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு திராணிக்கு மிஞ்சி உதவுகிறார்கள். அது அவர்களாக மன விருப்பத்தின்படி செய்கிற காரியம். ஆகவே இந்த அந்த அந்த கிருபை பவுல் சொல்லி இங்கே புகழுகிறார். மட்டுமல்ல, உற்சாகமாக கொடுக்க சொல்லுகிறார், மன விருப்பத்தின்படி கொடுக்க சொல்லுகிறார். நீங்கள் ஏற்கனவே இவ்வளவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீர்கள் அல்லவா, அந்த வாக்கு பண்ணினதை கஞ்சத்தனம் இல்லாமல் கொடுக்க சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் இப்படி கொடுத்தால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே அல்ல. தயவுசெய்து அதை எப்பொழுதும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த மக்கள் கஷ்டப்படுகிறதுனால் இவ்வளவு கொடுப்பேன் என்று சொன்னீர்களா, அதை கஞ்சத்தனம் இல்லாமல் கொடுங்கள். அதாவது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது. நீங்கள் இந்த மக்களுக்கு இவ்வளவு தான தர்மம் பண்ணலாம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர்களா, அதை சரியாங்க, உங்கள் வாக்கு தவறக்கூடாது. அதை லோபத்தனமாய் கொடுக்காமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதோடு பவுல் நிறுத்தவில்லை. சரி, நீங்கள் வாக்கு கொடுத்து விட்டீர்கள், அதை கண்டிப்பாக நீங்கள் வாக்கு கொடுத்ததை செய்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை வாக்கு கொடுக்கும்போது இவர்கள் ஒருவேளை நல்ல நிலைமையில் இருந்திருக்கலாம், இப்பொழுது நிலைமை மோசமாக இருக்கலாம், அது அந்த அளவுக்கு கொடுக்க முடியாமல் பவுல் சொல்லுகிறார், கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்.
உற்சாகமாய் கொடுக்கிறவன்றதுல தேவன் பிரியமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்து விட்டோம் என்கின்ற அதனால் கட்டாயப்பட்டு விசனப்பட்டு அப்படி கொடுக்க வேண்டியதில்லை. மனதில் நியமித்து கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறதுன்றதுல தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏதோ விசனப்பட்டு கொடுக்கிறன்றதுல எல்லாம் தேவன் பிரியமாக இல்லை. இது எதற்கு? காணிக்கை வாங்குவதற்கு இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? அதற்கு பவுல் சொல்லவில்லை. தசோவாக வாங்குவதற்கு பவுல் சொல்லவில்லை. ஒரு தேவையில் உள்ள மக்களுக்கு தான தர்மம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தான தர்மம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணிக்கை அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தசோவாகம் அல்ல. இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இன்றைக்கு காணிக்கை தசோவாகம் என்று வாங்குகிறார்கள் அல்லவா, இதை தங்கள் இஷ்டப்படி செய்து கொள்கிறார்கள். தங்கள் இஷ்டப்படி அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் பவுல் தன் இஷ்டத்துக்கு பயன்படுத்தவில்லை. பவுல் நினைத்திருந்தால் பயன்படுத்தலாம் அல்லவா? பவுல் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர். நான் உங்களிடத்தில் இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, ஆகவே இவ்வளவு பணம் பிரித்தீர்கள் அல்லவா, இதில் ஒரு 10% எனக்கு, மீதி 90% நான் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம் அல்லவா? தன் இஷ்டப்படி பயன்படுத்தவில்லை. மாறாக நீங்களே தேர்ந்தெடுக்கிற அவர்களை வைத்து நீங்களே கொண்டு கொடுங்கள் என்று பவுல் இங்கு சொல்லுகிறார். தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இங்கே கலாத்தியர் நிருபத்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே அதாவது பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்பதாக அங்கு எருசலேமுக்கு கடந்து செல்கிறார் அப்போஸ்தலர்களை காண்பதற்காக. அப்போது அங்கே அந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. யூதர் அல்லாதவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சில யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களை திணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அதை குறித்து கலந்து ஆலோசிப்பதற்காக எருசலேமில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூடுகையிலே ஒரு காரியம் நிர்ணயிக்கப்பட்டது. புற இனத்தர் மக்கள், யூதர் அல்லாதவர்கள் மேலே நியாயப்பிரமாணத்தை திணிக்கக்கூடாது. விருத்த சேதனம் பண்ணுகிறது, இந்த பலி செலுத்துகிற எந்த காரியங்களும் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் அவர்களுக்கு திணிக்கப்படக்கூடாது. காரணம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே எந்த மனிதனும் நீதிமான் ஆகிறது இல்லை. நீங்கள் அந்த காரியம் ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு காரியத்தை மட்டும் பவுலுக்கு அங்கே சொல்லுகிறார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனமுள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதியருக்கும் பிரசங்கிக்கபடி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும் படிக்க மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். அன்புக்குரியவர்களே, அப்போ பவுல் சொல்லுகிறார், என்னிடத்திலே அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு போதித்து இந்த கட்டளைகளை எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது போல பலி செலுத்தி விருத்த சேதனம் செய்து அல்லது அதில் உள்ள எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு காரியத்தை என்ன சொன்னார்கள்? நீ விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, காண்டவரை அறியாத, அதாவது யூதர் அல்லாதவர்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணு. ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்தால் போதும், தரித்திரரை மாத்திரம் நினைத்துக்கொள். காணிக்கை வாங்க வேண்டும் இதெல்லாம் இல்லை. ஒரு காரியம், தரித்திரரை மாத்திரம் நினைத்துக்கொள். அதை செய்யும்படிக்கு நான் ஏற்கனவே சிந்தை உள்ளவனாயிருந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இது கிறிஸ்தவத்தை, இது அன்பின் அடிப்படையில் வருகிற காரியம். ஆனால் இன்றைக்கு காணிக்கை அல்லது தசமாக என்கிறது ஒரு நிபந்தனை அடிப்படையிலே கொண்டு வந்து, இவ்வளவு காணிக்கை கொடுத்தால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார், தசமம் கொடுத்தால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு நிபந்தனைக்கு கீழாக, மறுபடியும் ஒரு சட்ட திட்டத்துக்குள்ளாக இப்படி செய்தால் ஆண்டவர் இதை செய்வார் என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து வேதம் சொல்லவில்லை. தரித்திரரை நினைத்துக் கொள்வது என்பது அது தேவன் அதை விரும்புகிறார். நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறோம். தேவன் அது நம்மிடத்துல ஒரு காரியம் இருக்கிறது, இன்னொரு மனிதனிடத்துல அந்த காரியம் இல்லை என்றால் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் செய்தார். ஆண்டவருடைய சிந்தை. தேவன் தன்னிடத்தில் இருக்கிறதை நமக்கு கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். அப்போ அந்த அன்பின் வெளிப்பாடு. தேவன் தன்னையே நமக்காக கொடுத்தது அன்பின் வெளிப்பாடு. அப்போ நாம் அந்த அன்பை ருசித்திருக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிறான். அப்ப அந்த அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு வெளிப்படுகிறது ஒரு காரியம் தான்
நாம் நம்மிடத்தில் இருக்கிற காரியம் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியம். எபிரேயர் புத்தகத்தில் இதைத்தான் நாம் வாசிக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ நாம் ஏற்கனவே வாசித்தோம், பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்றெல்லாம் வாசித்தோம் அல்லவா. ஆனால் இந்த பலிகளின் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அது என்ன? நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ணுவது. அப்போ நன்மை செய்வது தான தர்மம் பண்ணுவது என்றால் என்ன? நம்மிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் இன்னொரு மனிதனிடத்தில் இல்லை, அவனுக்கு அது தேவை இருக்கிறது என்றால் அதை நாம் பகிர்ந்து கொடுப்பது, தேவையில் உள்ளவருக்கு கொடுப்பது, இல்லாமையில் இருப்பவருக்கு கொடுப்பது, ஒரு துன்பப்படுகிற மக்களுக்கு நாம் கரிசனை காட்டுவது. இந்த அடிப்படை, இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. இது அன்பின் வெளிப்பாடு. இப்போ இந்த அடிப்படையில், அன்பின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் கொடுக்கிறதை கிறிஸ்தவம் ஊக்குவிக்கிறது. இதுக்கு வேண்டாம் காணிக்கை என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு காணிக்கையை வாங்குகிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது அல்லவா. அதாவது வாரம் பை நீட்ட வேண்டும் அல்லது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், அதில் கண்டிப்பாக போட வேண்டும், இல்லை என்றால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார். அதை பாஸ்டர் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்றவரை பயன்படுத்திக் கொள்வார். இப்படிப்பட்ட இந்த முறைமை புதிய ஏற்பாட்டிலே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு மக்களாக இணைந்து ஒரு காரியத்தை முடிவு செய்கிறார்கள், உதவி செய்ய வேண்டும், அல்லது ஒரு திட்டத்தை சொல்லப்படுகிறது, அந்த திட்டத்திற்கு மக்களாக இசைவு தெரிவிக்கிறார்கள் என்றால் அந்த திட்டத்தை இணைந்து செய்ய வேண்டும். அந்த காரியத்தை, அந்த பிரிக்கிற பணத்தை அந்த திட்டத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும். அதில் ஒரு கமிஷன் பார்ப்பது இதெல்லாம் கூடாது. இது வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம். அந்த திட்டம் என்கிறது ஏதோ ஒரு 1000 கோடி 2000 கோடிக்கு கட்டடத்தை கட்டுவது, இப்படிப்பட்ட திட்டங்கள் அல்ல. ஒரு 100 பேர் கூடுகிற ஒரு இடம் இருக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அது நியாயமான வசதிப்படி ஒரு கட்டடத்தை மக்களாக படம் பிரித்து கட்டுவது தவறல்ல. ஆனால் கண்டிப்பாக இவ்வளவு ஆடம்பரமாக கடவுள் வாழுகிற இடம் எப்படி ஒரு சின்ன குடிசையாக இருக்க முடியும்? கடவுளுக்கு நாங்கள் பெரிய இந்த அடிப்படையில் பணத்தை விரயம் பண்ணுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. எருசலேம் தேவாலயத்தை காண்பித்து சொன்னார்கள், காணிக்கையினாலும் பொன்னினாலும் மினுங்குறது. இயேசு என்ன சொன்னார்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு போகும் என்று சொன்னார். அப்போ ஒரு கட்டடத்திற்கு ஆடம்பரத்திற்காக செலவு செய்கிறதற்கெல்லாம் காணிக்கை பணத்தை விரயமாக்குவது வேதம் அனுமதிக்கிற காரியம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல திட்டம் இங்கே புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற போது இங்கே பவுல் பணம் பிரிக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு நல்ல திட்டம். அது என்ன திட்டம்? தர்ம சகாயம், தான தர்மம், தேவையில் இருக்கிறவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு. அப்போ அந்த பணம் பிரித்து யாருக்கு கொடுப்பதற்காக இந்த பணத்தை பிரிக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது என்கிறதை குறித்து வேதம் நமக்கு ஆலோசனைகளை தருகிறது. தெசலோனிக்கர் புத்தகத்திலே நான் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் 1 தெசலோனிக்கரிலும் இந்த குறித்து எழுதப்பட்டிருக்கும், 2 தெசலோனிக்கரிலையும் குறித்து எழுதப்பட்டிருக்கும். 2 தெசலோனிக்கர் 3:10, ஒருவன் வேலை செய்ய மனதில் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அப்போது ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் அவனுக்கு வேலை செய்ய திறமை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் இப்போ வேலை செய்யாமல் சோம்பேறாக இருக்கிறான். அவனுக்கு நாங்கள் தர்ம சகாயம் பண்ணுகிறோம். அப்படிலாம் செய்ய சொல்லு. அவனிடத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? அவன் வேலை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பாடு, வேலை செய்யாவிட்டால் சாப்பிடாது என்று சொல்லுகிறார். அப்போது வேதத்திலே பயற்பாட்டில் கூட ஒரு வசனம் உண்டு, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தெசலோனிக்கர் புத்தகத்தில் இங்கே எழுதும்போது வேலை செய்ய மனம் இல்லாவிட்டால் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அடுத்து, ஒரு வீட்டிலே அவர்களை போஷிப்பதற்கு அவர்களுக்கு உதவுவதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே ஒரு வயதான தாத்தா இருக்கிறார், அந்த தாத்தா அல்லது பாட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி தேவைதான், ஆனால் அந்த குடும்பத்தாலே அல்லது அவர்களுடைய பிள்ளைகளாலோ உதவி செய்து கொள்ள முடியும். அந்த பிள்ளைகள் வசதியாக இருக்கிறார்கள் என்றால் அதை அந்த பிள்ளைகள் செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஒரு
ஒட்டுமொத்தமாக சபையாக பணம் பிரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இது விதவைகளை குறித்து சொல்லப்பட்ட காரியம். இதிலிருந்து நாம் அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்தாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம உதவிகளுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. அதாவது ஒரு விசுவாசியின் இடத்திலே ஒரு இளம் உதவி இருக்கிறார்கள். இப்போ உதவி என்று சொன்னால் அந்த கஷ்டம்தான். அப்போ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பாரத்தை சபையின் மேல் வைக்கக்கூடாது. சபை என்பது உத்தம உதவிகளுக்கு, அதாவது வயது சென்றவர்கள், அவர்களை பாதுகாப்பதற்கு என்று ஒருவேளை அந்த வீட்டார் இருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு சபையானது உதவி செய்யும். ஆனால் இந்த இளம் உதவி அந்த அவர்களுக்கு விசுவாச குடும்பம் இருக்கிறது, அந்த வீட்டார் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், இல்லை சகோதரி இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் அதை செய்யட்டும். அப்போது ஒன்றுக்கு வேலை செய்ய திறமை இருக்கிறது, திராணி இருக்கிறது, அவர்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றால் அவர்களுக்கு தான் போய் சபையாக ஒன்று சேர்ந்து போய் திரட்டி பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அவர்களுக்கு ஒருவேளை முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களால் அவர்களுடைய குடும்பத்தால் அவர்களை பாதுகாக்க முடியும் என்றால் அவர்களுக்கு சபையாக நம்ம சேர்ந்து செய்ய வேண்டியதில்லை. ஒருவேளை அவர்கள் இல்லை ஒதுக்கி தள்ளிவிட்டால், எங்கள் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி தள்ளிவிட்டால் அப்படி என்றால் நாம் எடுத்து பாதுகாக்கலாம். இந்த சொல்ல இருக்கிற காரியம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். சும்மா இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு சிலர் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆகவே செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அப்போ இல்லாதவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். யாருக்கு எந்த அடிப்படையிலே கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பார்ப்போம் என்றால், இது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, நன்றாக விசாரணை செய்கிற போதகர்களை அல்லது மேய்ப்பர்களை, விசேஷமாக குறிப்பாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. அப்போ ஒரு நபர் உண்மையிலேயே மக்களுக்காக பிரயாசப்படுகிறான், நன்றாக விசாரிக்கிறான், அவனுக்கு அதற்கே நேரம் சரியாக இருக்கிறது, தனக்கென்று சம்பாதிப்பதற்கு அவனுக்கு நேரம் பத்தாது, அவன் திருவசனத்திலே நேரத்தை செலவிடுகிறான், மக்களுக்கு ஞான நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று அதற்காக பிரயாசப்படுகிறான், மக்களுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கிறான், அதாவது ஞான நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் தனக்காக எதுவும் சேர்த்து வைக்கவில்லை, அதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்டவனை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நீங்கள் அப்படி வைத்து விடக்கூடாது என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். அதுவும் என்ன அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இங்கு திருவசனத்துக்காக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? உலகத்திலே வாழ்வதற்கான உணவு, உடை, இது போன்ற தேவைகள் இருக்கிறது. அதை நீங்கள் தாங்க வேண்டும். விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ணுங்கள். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது இல்லை, அது அவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள். இப்போ அந்த வேலையை செய்கிறவர்களுடைய வாயை கட்டக்கூடாது, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இது எல்லாம் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவர்களும் தேவை இருக்கிறவர்களுக்கு கொடு என்கிற அடிப்படை. ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிறவர்களானாலும் சரி, தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடு, உதவி செய் என்கின்ற அடிப்படையில் தான் வேதம் ஆலோசனை தருகிறதே தவிர சும்மா பணம் பிரித்து தேவையில்லாத திட்டங்களை செய்ய வேண்டும், பணம் கொடுத்தால் தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி இப்படியெல்லாம் வேதம் நமக்கு ஆலோசனை தரவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், இந்த பூமியில் உள்ள யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சகோதரர் இருக்கிறான், ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு தேவை இருக்கிறது, துன்பப்பட்டு கொண்டு பஞ்சத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் உதவி செய்ய முதலாக போய் உதவி செய்ய வேண்டும். விசேஷமாக இந்த உலகத்திலே கடவுளை அறியாதவர்களாக இருக்கிறார், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய, அவர்களுக்கும் தேவை இருக்கிறது என்றால் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த அடிப்படையிலே நாம் ஒன்றாக கூடி பணம் பிரிக்கலாம், திட்டமிட்டு இதற்கென்று பணம் செலவு செய்யப்படலாம். இது
திட்டமிட்டு நாம் கலந்து ஆலோசித்து பேசி அந்த அவர்கள் கொடுக்குற வாக்கின் அடிப்படையில் ஆமாம் இது நல்ல திட்டம் தான், மக்களாக வந்து செய்து நாம் இந்த திட்டத்தை செய்வோம் என்று சொல்லி வாக்கு கொடுக்குவதன் அடிப்படையிலே செய்யலாம். இப்படித்தான் அன்றைக்கு செய்தார்கள் முதல் நூற்றாண்டு சபைகளிலே. இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது, எருசலேமிலே இப்படி மக்கள் துன்பப்படுகிறார்கள், நாம் என்ன செய்யலாம், எல்லாரும் சொல்லுகிறோம் நாம் உதவி செய்யலாம். ஓகே, இது ஒரு நல்ல திட்டம், மக்களுக்கு உதவி செய்கிறது ஒரு நல்ல திட்டம், ஆகவே செய்யலாம் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார்கள். இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உங்கள் தான தர்மமானது கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது என்றுதான் பவுல் எழுதுகிறார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது, நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று சொன்ன மக்களுக்கு தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, நீங்கள் ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக பணத்தை திரட்ட கஷ்டப்பட வேண்டாம், அது கடினமாக இருக்கும். சிறுக சிறுக வாரந்தோறும் சேமித்து உங்களிடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் தான் முதல் நூற்றாண்டு சபைகள் இயங்கினது. ஆகவே பணத்தை காண்பி நீ கொடுக்காவிட்டால் உனக்கு சாபம் வரும், பணத்தை கொடுத்தால் உனக்கு கடவுள் கொட்டை என்று கொட்டுவார். இந்த அடிப்படையிலே பேசுகிறவர்களை தள்ளி வைத்து விடுங்கள். புதிய ஏற்பாடு எங்கும் அப்படி சொல்லவில்லை. அப்போஸ்தலர்கள் அப்படி அந்த அடிப்படையில் பணம் பிரிக்கவும் இல்லை. வேதம் சொல்லுகிற தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதோ ஒரு கதை விட்டு கொண்டு போகிறான். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அவன் வீட்டில் படுத்து தூங்குகிறான் என்று சொன்னால் அவன் திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவன் அல்ல, அவன் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பனும் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு பணத்தை கொண்டு கொட்டி கொடுக்காதீர்கள். இப்படி இவர் ஊழியக்காரர், இவருக்கு கொடுத்தால் ஆசீர்வாதம் என்கின்ற அடிப்படையில் பணத்தை கொடுக்காதீர்கள். அப்படி பணம் கொடுக்க வேதம் சொல்லவில்லை. அதே போல திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவர் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தான் பணமே தவிர அவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு பணம் அல்ல. ஒருவேளை அவர் இதை பயன்படுத்தி நான் திருவசனத்தில் நல்லா பிரயாசப்படுகிறேன் என்கின்ற காரியத்தை உங்களிடத்தில் காண்பித்து ஒருவேளை அவர் உங்கள் பணத்தில் ஆடம்பராக திளைக்கிறார் என்று சொன்னால் அது தவறு. உங்கள் பணம் விரயமாக்கப்படக்கூடாது, தேவையின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அப்போது இந்த புரிந்து கொள்ளுங்கள், எளிமையாக சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு திட்டம், ஒரு நல்ல திட்டம், நல்ல திட்டத்தை அது தேவையான திட்டம் என்றால் அது செயல்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு 1000 கோடியில் சபை கட்டுகிறேன் என்று சொன்னால் உடனடியாக அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது கொரிந்து சபையில் ஒரு நல்ல திட்டம், எருசலேம் கொஞ்சம் மக்கள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நிமித்தம் துன்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யலாம். இது நல்ல திட்டம். இப்போது ஒரு நல்ல திட்டம் எதன் அடிப்படையில் வருகிறது? ஒரு நியாயமான தேவையின் அடிப்படையிலே வருகிறது. நியாயமான தேவை. எருசலேமில் உள்ள மக்களுக்கு பணம் கொடுப்பது என்பது நியாயமான தேவை. இப்போ நியாயமான தேவையின் அடிப்படையில் ஒரு திட்டம் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு மக்கள் கொடுக்கிற மனம் விரும்பி ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்ன? சிறு சேமிப்பு திட்டம். தன் வரவுக்கு தக்கதாக உங்களுக்கு 100 ரூபாய் வரவு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒருவேளை அந்த வருமானத்திலே 95 ரூபாய்க்கு செலவு ஆகி போகிறது, மீது 5 ரூபாய் தான் இருக்கிறது. என்ன செய்வது? ஒருவேளை அதுலேயே நீங்கள் எவ்வளவு கொடுக்க, 1 ரூபாயா இல்லை 50 பைசாவா? உங்களுக்கு அது எவ்வளவு கன்வீன்ஸாக இருக்கும் இல்லை என்று சொல்லி அந்த அடிப்படையில் கொடுங்கள். எதையாகிலும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் சேமித்து வைக்க கிடக்கும். உங்களுக்கு இல்லை, கண்டிப்பாக இந்த 5 ரூபாய் இருக்கிறது, 99 ரூபாய் எனக்கு செலவு, இந்த மாதம் வேறு செலவு எனக்கு வராது, 5 ரூபாயும் போட மனம் இருக்கிறதா, மன விருப்பம் இருக்கிறதா, அவருடைய கஷ்டம் அந்த அளவுக்கு பெரிது என்று சொல்லி அந்த ஃபீலிங் வருகிறதா, அதை கொடுங்க. இல்லை ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லை, 5 ரூபாயும் போட்டால் ஒருவேளை இதை தாண்டி ஒருவேளை எனக்கு திடீரென்று ஒரு தேவை வந்தால் என்ன செய்வது, ஆனால் ஒரு 2 ரூபாய் வைத்துக் கொடுக்குறேன், ஒரு 3 ரூபாய் கொடுக்குறேன், அப்படி கொடுங்க. அப்போ இதுதான் ஒரு சுயாதீனத்தை, ஒரு சுதந்திரத்தை நீங்களாக விரும்பி மன விருப்பத்தின்படி கொடுக்கிறதை வேதம் சொல்லுகிறது. கட்டாயமாக இல்லை, மனவசனம், நான் வாக்கு கொடுத்து விட்டேன் ஆகவே கட்டாயமாக ஏதாவது கொடுத்துதான் ஆக வேண்டும், இப்படி இல்லை. கட்டாயமாக இல்லை, விசனமாக இல்லை, உற்சாகமாய் கொடுக்குறேன். உற்சாகமாய் கொடுக்கிறவன்றத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போது இதன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணிக்கை என்கின்ற பேரில், தசமாக என்கிற பேரில் இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வருகிற வசனங்கள், 2 கொரிந்தியர் புத்தகம் 8-9 அதிகாரத்தில் வருகிற வசனங்களை யாரும் தயவு செய்து பயன்படுத்தினால் ஏமாந்து போக வேண்டாம். இது காணிக்கை தசம்பத்துக்குரியதல்ல. தேவையின் அடிப்படையிலே ஒரு கூட்ட மக்களுக்கு உதவி செய்கிறதற்காக பணம் பிரிக்கிற காரியம். இது வாரம் சபையில் கொண்டு வந்து போடுகிறதோ தசமமாகவோ அல்ல. இது நீங்களாகவே உங்களுக்கு இடத்திலே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வசதிக்காக சொல்லப்பட்ட காரியம். இதை காட்டிலும் வேறு ஒரு திட்டம் வாரம் சேர்த்து வைப்பது கூட கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் என்கிற ஒரு திட்டம் இருந்தால் அதை செய்யலாம்.
போல் பார்க்கிறார். கலாத்திய நாட்டு திட்டம் நல்லாக இருக்கிறது, அதை இங்கே கொரிந்து சபையிலையும் அறிமுகப்படுத்துகிறார், அவ்வளவுதான். அப்போ அங்கே எந்த திட்டத்தை நாம் செயல்படுத்துகிறோம் என்பதல்ல, அதனுடைய நோக்கம். அது நல்ல திட்டமாக அதை பயன்படுத்தலாம், நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு திட்டங்கள் போடுவதே சம்பாதிப்பதற்காக இருக்கிறது. பாஸ்டர்கள் திட்டங்கள் போடுவதே அதிலிருந்து லாபம் எடுத்து தான் பெரிய ஆகிறதாக காணப்படுகிறது. அந்த மாதிரி திட்டங்களுக்கு தயவு செய்து துணை போகாதீர்கள்.